நம்ம புள்ள அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக விஜய் பண்ற எல்லாத்தையுமே ஒத்துக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்போ விஜய் சைடுல குறைகள் இருக்கா, விஜய்க்கு வந்து சாமர்த்தியசாலித்தனம் இருக்கா, விஜய்க்கு ஓரளவுக்கு சுயநலம் இருக்கா, ஜென்ரலா கேட்டீங்கன்னா அரசியல் அதெல்லாம் தேவை இருக்கு. ஆனால் இவங்க எதிரில இருக்கிற இவங்க அனைவரையும் இவங்களோட விஜய் கெட்டவர் அப்படின்னா நாங்க ஒத்துக்க முடியாது. ஏன்டா உங்களுக்கு இவங்களா பார்த்தா பயமா இல்லையாடா? இப்போ விஜய் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர், இவ்வளவு பெரிய ஃபேம் இருக்கிற ஒரு ஆளியை இப்படி போட்டு அடிக்கிறாங்க, என்ன எதிர்த்து நீ கேள்வி கேட்பியாடா அப்படின்ற அந்த அதிகார திமிரை பார்த்து உங்களுக்கு கோவம் வரல, பரவாயில்ல எனக்கு விஜய் பிடிக்காத நல்லா அடிவாங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேள்வி கேட்டாலும், உங்க ஏரியால ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்டாலும் இவங்க வந்து இதே தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்கள் குரல் சைலண்டா இருக்கிற வரைக்கும் ஓகே, நீங்க அமைதியா இருக்கலாம். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளாவோ இல்ல உங்களுக்கு குரல் நிறைய பேர் கேட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களையும் காலி பண்ணதான் பார்ப்பாங்க. அப்ப உங்களுக்கு கோபம் வர வேண்டியது இந்த அதிகார வர்க்கத்தின் மீதே தானே தவிர கேள்வி கேட்கும் நபரான விஜய் மீது கிடையாது.